நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். எஸ். திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதா? மோடியின் வருகைக்கு முன்பாக இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதா? தமிழிசை பேசியிருக்காங்க, அப்படியே பார்த்துடலாம். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை. ஏன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை, ஒரு நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அவர் என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரியது. ஆனா ஒன்று இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டி அப்படிலாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். அவ்வளோ பெருசாலாம் நீங்க பேச வேண்டாம் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இல்ல திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதானா? இல்ல, திமுக கூட்டணியில் மோடியின் வருகைக்கு முன்பாக இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கானா? இந்த பக்கமும் இறுதி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. திமுக கூட்டணி வந்துருச்சான்னு கேக்குறது. திமுக கூட்டணி இன்னும் இறுதி ஆகல. சில இன்னும் வாய்ப்புகள் நம்ம கிடைச்ச தகவல் படி சில தலைவர்களோ சில அமைப்புகளோ வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு 0.4 அப்புறம் 0.1 அப்புறம் 0.125 அந்த மாதிரி வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்ச் 8ஆம் தேதி திமுக இப்படி பாயிண்ட் நினைச்சிட்டு 2, 3 அப்படின்னு வெளியே தள்ளிடுவீங்களோ? கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். விஜய் சொல்றாப்புல நல்லதே நின்னாலும் 15 நின்னாலும் எப்படி நின்னாலும் அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. அது யாரு அப்படின்றத மக்கள் ரொம்ப தெளிவான, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ல மார்ச் 8 திமுகவோட மாநில மாநாடு திருச்சியில் நடக்குது. யூசுவலாவே தேர்தலுக்கு முந்தைய மாநில மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க மேடை ஏற்றிடுவாங்க. எல்லா தேர்தலையும் அது நடந்திருக்கு. மார்ச் 8 அந்த மாநில மாநாட்டில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடை ஏற போறாங்கிறதுனால மார்ச் 8க்கு முன்பாக கூட்டணிகள் எல்லாம் இறுதி செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேர்தல் வந்துருமே. இல்ல நீங்க என்ன 2011 தானே, 2006 இல்ல தேர்தல்ல ஒரு நாள் என்பது ரொம்ப நீண்ட காலம். இதை நானும் பார்த்தேன் நெல்சன். ஒரு வாரம் என்பது மிக நீண்ட கால அளவு. ஒரு வாரம் நான் சொல்றேன், ஒரு நாள் நீங்க அதை மாத்தி இப்படி போடுறீங்க. ஒரு நாள் நீங்க எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வாபஸ் வாங்கின வேட்பாளர் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எத்தனை? இப்போ எல்லாமே மாறுவதற்கான எல்லா வாய்ப்பு. அதனால தான் நானும் சொல்றேன் நிறைய மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்ச் 8ஆம் தேதிக்கு கூடுதலா திமுக வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடி வருகிற போது பாஜக கூட்டணி இறுதி செய்யப்படும் நான் நம்புறேன்.